அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அல் முக்மின் ஆன்லைன் அகாடமி. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் அர் ரஹீம், நபிகளாருடைய வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு முன்னுள்ள பாடங்கள் நபிகளாருடைய இளமை பருவத்தில் அவங்க செய்த தொழில்கள் மற்றும் கதீஜா அம்மையாரை மனம் முடித்தது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் உள்ள லெசன் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா. நபித்துவத்திற்கு முன் ஒரு பார்வை அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா மக்களிடமே நற்பண்புகளை அனைத்தையுமே தனக்குள்ள ஒருங்கே அமைய பெற்றவர்களாக தான் இருந்திருக்காங்க. எடுத்துக்காட்டா இப்ப நேரிய சிந்தனை அவங்களுக்கு இருந்திருக்கு, ஆழ்ந்த பார்வை, நுண்ணறிவு அனைத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, தன்னகத்தை கொண்டு இருந்திருக்காங்க. எல்லா குணங்களையுமே ஒருமித்ததா கொண்டு இருந்திருக்காங்க. நீண்ட மௌனத்தாழ ஆழ்ந்து சிந்தித்து உண்மையை அறிவாங்க. எப்பவுமே அவங்க தங்களுடைய முதிர்ச்சியான அறிவாலும் தூய இயற்கை குணத்தாலும் மனித வாழ்வில் உள்ள பகுதிகள் இருக்கு இல்லையா, அத மக்களுடைய செயல்கள் என்ன, அந்த சமூகத்தினுடைய நிலைகள் என்ன, எல்லாமே தெளிவா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் மக்களிடம் காணப்பட்ட மூலப்பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்கினாங்க. மக்களோட மதி நுட்பத்துடனும் பழகுவாங்க. நல்ல அறிவு ஆர்ந்தவர்களா பழகிருக்காங்க. அவர்களுடைய நன்மையானவற்றில ஈடுபடும் போது அவங்களும் கலந்துப்பாங்க. தீமையானவற்றில் அந்த மக்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை விட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, தனித்து விடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் மது அறிந்ததே கிடையாது தன் வாழ்நாள்ல. அதாவது நபித்துவத்திற்கு முன்னும் சரி அதற்கு அப்புறமும் சரி எப்போதுமே மது அருந்தியதே கிடையாது. அதே போல சிலைகளுக்கு பலியிடப்பட்ட உணவு இருக்கு இல்லையா, அதை ஒரு காலம் அவங்க உண்டது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். சிலைகளுக்கான விழாக்கள்லயுமே அவங்க கலந்து கொண்டது கிடையாது. சிலைகளை அவங்க முற்றிலுமா வெறுத்து ஒதுக்கியிருக்காங்க. லாது உஜ்ஜாவை கொண்டு சத்தியம் செய்யறத கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சகித்து கொள்ள மாட்டாங்க. இந்த லாது உஜ்ஜா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அரபு கால மக்கள் தன்னுடைய மூட நம்பிக்கையா இந்த லாது உஜ்ஜா போன்ற சிலைகளை உருவாக்கி அதன்படி வழிபட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அதை ரசூல்லா ஒருபோதும் ஆதரிக்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு எப்போதுமே அவங்கள சூழ்ந்தே இருந்திருக்கு. உலக இன்பங்களின் மீது அவங்களுக்கு ஆசைன்றது ஏற்பட்டது கிடையாது. அப்படியே ஏற்பட்டா கூட அல்லாஹ் தஆலா அதுல இருந்து அவங்கள தடுத்து வச்சிருக்கா. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுறாங்க அப்படின்னா, அறியாமை கால செயலை செய்ய வேண்டும்னு நான் 2 முறை மட்டுமே விரும்பினேன். ஆனா அந்த 2 முறையுமே அல்லாஹ் தஆலா என்னை தடுத்துட்டான். பிறகு அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை எனக்கு அருள் அந்த வர்ற வரைக்கும் அந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டதே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் இரவு மக்காவில் உள்ள மேற்பகுதியில ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த ஒரு சிறுவன் நான் அந்த மாதிரி இந்த ராக் கதையெல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி போய் பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருக்கான். இவங்களை ரசூலுல்லாஹ் அதை ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அதுல இருந்து அந்த வெளியேறி மக்காவுல நுழைஞ்சு முதல் வீட்டை கடந்த உடனே அவங்க கேட்டிருக்காங்க, என்ன இங்க ஒரே இசை சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அங்க உள்ளவங்க, அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் திருமணம் முடிஞ்சிருக்கு, இன்று முதல் இரவு, அதனால இது விழாவா செயல்படுத்துறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை கேட்க என்ன பண்ணிருக்காங்க, ரசூல்லாவும் போய் அமர்றாங்க அங்க. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றது கேட்கறதுக்காக அவங்க இருக்காங்க. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிட்டான், அவங்கள தூங்க வச்சுட்டான். நான் சவியேற்காத வகையில் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிட்டான், தடுத்து தூங்க செய்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியில அவங்க எப்ப முழிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய வெப்பம் தான் அவங்கள எழுப்பியிருக்கு. அதாவது எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா காரியமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கான், அல்லாஹ் தஆலாவா அந்த சூரியனை கொண்டு எழுப்பியிருக்கான். அந்த தோழரிடம் நான் சென்று இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கூறினேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு தீய செயலையுமே நான் எண்ணியே பார்த்தது கிடையாது, அதை செய்ததும் கிடையாது அப்படின்றத கூறுறாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காபாவை புதுப்பிக்கிற பணியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்பாஸும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கல்லை எடுத்து கொடுக்கும் பணியை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அப்பாஸ் அலி என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, உங்களது கீழாடியை கலற்றி உங்க புஜத்துக்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கற்கள் அழுத்தாம இருக்கும் அப்படின்றத கூறுறாங்க. ரசூல்லாவும் என்ன பண்றாங்க, தனது கீழாடையை கலற்றி இந்த புஜத்துல வச்சு இது பண்ண உடனே என்ன ஆயிருது, கண்கள் மேலே சொருகி அவங்க மயக்கம் அடைஞ்சுட்டாங்க. அவங்க மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, எனது கீழாடை அப்படின்னு கூறுறாங்க. அதை கேட்டு அப்பாஸ் அலி அது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பாஸ் ஆடையை உடுத்தி விட்டுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின் அவர்களுடைய மறைவிடத்தை எவருமே பார்த்ததில்லை அப்படின்னு
சஹீகுல் புகாரில வந்து இதை பதிவு செஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தனது கூட்டத்தாரிலே எப்படி இருந்திருக்காங்க, ரொம்ப இனிய குணம் உள்ளவங்களாகவும், உயர்ந்த பண்பு, சிறந்த ஒழுக்கம், மனிதாபிமானம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி மென்மையானவராகவும் நன்மை செய்யக்கூடியவராகவுமே இருந்திருக்காங்க. அமானிதம் வந்து பேணுவாங்க. ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை எப்பவுமே நிறைவேற்றுவாங்க. இந்த உயர் பண்புகளை எல்லாம் கண்ட அவங்களோட சமூகத்தை வந்து எப்படி அவங்கள கூப்பிடுவாங்கன்னா அல் அமீன். நோட் பண்ணிக்கோங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அந்த அரபு சமூகத்தவர் வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அல் அமீன், அதாவது நம்பிக்கையாளர் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. இவங்க பிறரோட சிரமங்களை வந்து தானே வந்து தாங்கி கொள்வாங்க. இல்லாதவருக்கு வந்து எளியோருக்கும் கொடுப்பாங்க. விருந்தினரை வந்து உபசரிப்பாங்க. சிரமத்துல தவிப்பவர்களுக்கு வந்து உதவுவாங்க. இவ்வாறெல்லாம் யாரு ரசூல்லா வந்து யார் இந்த மாதிரி எல்லாம் புகழ்றாங்க, வர்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கதீஜா அலி அவங்களோட மனைவி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அழகான முறையில ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளவு நற்குணங்களையும் கொடுத்திருக்கான். மாஷா அல்லாஹ். இறை தூதராகுதல் மற்றும் அழைப்பு பணி பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதை வந்து 2 பிரிவா வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து மக்கால வாழ்ந்த காலமும் மதீனாவுல வாழ்ந்த காலம் அப்படின்னு 2 பிரிவா வந்து பிரிக்கிறாங்க. மக்காவுல வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 13 ஆண்டுகள். மதீனாவுல வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா இது முழுமையாக 10 ஆண்டுகள் இருக்கு. ஓகேவா? இந்த இரு வாழ்க்கையுமே மாறுபட்ட நிலைகளை வந்து கொண்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அவை ஒவ்வொன்றுக்குமே பல தனித்தன்மைகளும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அழைப்பு பணியில வந்து கடந்து வந்த பாதைகளை ஆழ்ந்து கவனிக்கும் போது இது எல்லாத்தையுமே நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ளலாம். மக்கா வாழ்க்கையை வந்து 3 கால கட்டங்களாக பிரிக்கிறாங்க. அதாவது மறைமுக அழைப்பு, அதாவது இது வந்து 3 ஆண்டுகள் வந்து நீடிச்சிருக்கு. மறைமுகமா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாவா பணி செய்வாங்க. அடுத்து மக்காவாசிகளுக்கு பகிரங்க அழைப்பு, இது 4ஆம் ஆண்டில இருந்து ஹிஜ்ரத் வர்ற வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. ஹிஜ்ரத்ன்றது மக்கால இருந்து மதீனாவுக்கு இடம்பெயருது. அந்த காலங்கள் வரைக்கும் இது தொடர்ந்து இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல மக்காவுக்கு வெளியே அழைப்பு பணி இது 10ஆவது ஆண்டிலிருந்து இறுதி காலம் வரைக்கும் தொடர்ந்திருக்கு. மதீனாவோட வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் பின்வரும் நிகழ்வுகள்ல பார்க்கலாம். அடுத்து நபித்துவத்தின் நிழலில் ஹீரா குகையில நடந்த சம்பவங்கள் எல்லாமே இங்க விவரிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து 40 வயது நெருங்கி இருக்கா. அந்த 40 வயதுல அவங்க வந்து என்ன பண்றாங்க, அழகிய சிந்தனை, அவங்க வந்து தனித்தன்மையை வந்து விரும்புறாங்க. சரியா? ஒரு சத்து மாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா மக்கால இருந்து 2 மைல் தொலைவுல உள்ள நூர் மலையில வந்து ஹிரா குகை இருக்கு இல்லையா, அங்க போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்குவாங்க. அந்த குகை வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 முழ நீளமும் 1.25 முழ அகலமும் கொண்டது அந்த குகை. ரமலான் மாதம் ஃபுல்லா அங்கதான் தங்கி என்ன பண்ணுவாங்க ரசூல்லா வணக்க வழிபாடுகள்லையும் இந்த புவியோட பிரபஞ்சம் வந்து ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு, அதாவது இந்த சிலைகளுக்கெல்லாம் எதுவும் கிடையாது, அதை தாண்டி வந்து இந்த புவிய அமைச்ச அந்த பிரபஞ்சத்துக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத வந்து அவங்க சிந்திக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா வந்து அவங்கள சிந்திக்க வைக்கிற. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த சமுதாயம் கொண்டிருந்த இந்த இணை வணக்கம், இந்த இழிவான கொள்கைகள் மீதும் பலவீனமான இந்த கற்பனைகளை வந்து ரசூல்லாவோட மனம் வந்து ஏத்துக்கல. அதே நேரத்துல மன திருப்தியோட வந்து வாழ்க்கையை தொடர தெளிவான நடுநிலையான வாழ்க்கையோட பாதையும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கல. அப்ப ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தடுக்குது. அப்ப இது எல்லாமே அவங்க வந்து திங்க் பண்றாங்க. சரி, ஓகே, இதை தாண்டி ஒண்ணு இருக்கு அப்படின்றத. தனிமையின் மீதான அவர்களோட விருப்பம் வந்து அல்லாஹுடைய ஏற்பாடுதான் கண்டிப்பா அப்படின்னு தான் கூறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி உலக அலுவலகங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். அதாவது வியாபாரம் செஞ்சாங்க, அந்த போய் ஒவ்வொரு வர்த்தகமும் அவங்க பண்ணிட்டு வந்தாங்க. சரியா? இப்போது வந்து என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப தனிமையை வந்து அவங்க நேசிக்கிறாங்க. ஏனென்னா அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், மாபெரும் ஒரு பொறுப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்க போறான். அந்த மாபெரும் பொறுப்பை சுமக்கிறதுக்கு அவங்களும் தயாரா ஆயிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த நபித்துவம் வழங்குறதுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இவங்க என்ன பண்றாங்க, தனிமையின் மீது வந்து ரொம்ப வந்து விருப்பத்தை வந்து அல்லாஹ் தஆலா வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துறான். மொத்தம் இந்த பெரும் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பெரும் பகுதியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில பெரும் பகுதி, அதாவது 3 ஆண்டுகளுக்கு வந்து தனிமையை வந்து கழிச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்ப தனிமையில வந்து விசாலமான மன அமைதியோட கழித்தது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது யாரு, அதோட மறைப்பொருள் பற்றி ஆழமா சிந்திக்கிறாங்க.
அல்லாவோட நாட்டம் தான் அல்ஹம்துலில்லாஹ் அது எல்லாமே சிந்திக்கிறது. அதாவது இதுக்குள்ள நேரம் வந்துருச்சு அப்படின்றத சஹீஹுல் புகாரி, தாரிக் இப்னு ஹிஷாம் போன்ற நூல்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹீரா குகையில வந்து முதலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, வணக்க வழிபாடுல வந்து ஈடுபட்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ரமலான்ல போய் அங்க தங்கி இருக்கிறது, அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு உணவு வழங்குறது, இந்த சிறப்புகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது பரிபூர்ணத்தோட இந்த தொடக்கமாகிய 40 வயது இருக்கு இல்லையா, நிறைவான போதுதான் எல்லா நபிமார்களுக்கும், அதாவது எல்லா நபிமார்களுக்குன்னா அல்லாஹ்தால 1,40,000 நபிமார்களை வந்து நம்மளுக்கு அனுப்பியிருக்கான் இந்த பூமியில. அதுல முக்காவாசி பேருக்கு வந்து இந்த 40 வயது நிறைவான போதுதான் அல்லாஹ்தால என்ன பண்றான், நுபுவத்தை வந்து அருள்றான். நுபுவத்துன்றது நபித்துவம். நபி அந்த பட்டத்தை வந்து அல்லாஹ்தால அருள்றான் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய அடையாளங்கள் வந்து இந்த 40 வயசுல தான் அல்லாஹ்தால வந்து தெரியப்படுத்துறான் நபிமார்கள் எல்லாத்துக்குமே. அவற்றில் சில வந்து என்னன்னா, மக்காவுல உள்ள ஒரு கல் என்ன பண்ணுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சலாம் கூறி வந்துச்சு. சரியா? உண்மையா ஒரு கனவு வந்து அவங்க கண்டாங்க அப்படின்னா அதிகாலை பாத்தீங்கன்னா அது விடியல போன்று நிதர்சனமா நடந்துருமா. அதாவது என்ன கனவு கண்டிருக்காங்களோ அது காலையில வந்து அப்படியே நிதர்சனமா அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. இந்த நிலையெல்லாம் வந்து என்னது, ஒரு 6 மாத காலங்கள் வந்து கழிந்திருக்கு. நபித்துவம் பணியாற்றியது வந்து 23 ஆண்டுகள். உண்மை கனவுகள் வந்து நபித்துவத்தோட 46 பங்குகளில் ஒரு பங்காகும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இப்ப இந்த ஹீரா குகையில அவங்க தனித்திருந்த 3ஆம் ஆண்டு இருக்கு இல்லையா, அந்த ரமலான் மாதத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்தாருக்கு தன்னுடைய கருணை வந்து பொழிய நாடி இருக்கா. யார் மூலம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி சிறப்பிப்பதற்காக மேன்மை மிக்க குரானோட சில வசனங்களை கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலா கிட்ட அனுப்பி வைக்கிறான். தெளிவான சான்றுகள் வந்து ஆராயும் போது என்ன, எப்படி வந்து இந்த நிகழ்வு வந்து எந்த காலத்துல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமலான்ல 21வது பிறை, அதாவது திங்கள் கிழமை அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. கிபி 610வது ஆண்டுல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. ஓகேவா? இந்த மாதிரி கணக்கெல்லாமே சொல்றாங்க. இறை நிராகரிப்பு, வழிகேடு போன்ற அனைத்து இருள்களையுமே அழித்து வாழ்க்கைக்கு ஒளிமிக்க பாதையை அமைத்து தந்த நபித்துவத்தோட இந்த முக்கிய நிகழ்ச்சியை பற்றி ஆயிஷா அலி வந்து எவ்வாறு கூறுறாங்க அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இந்த வஹி, அதாவது இறை செய்தி வந்து தூக்கத்துல தோன்றுமா. ஒரு நல்ல கனவாகவே வந்து ஆரம்பிச்சிருக்கு. சரியா? இந்த இறை செய்தி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கனவாகவே ஆரம்பிச்சிருக்கு. ஏன்? ஓகேவா? அந்த கனவு கண்டாங்க அப்படின்னா விடியலை போன்று அவங்களுக்கு வந்து அது தெளிவா அப்படியே நடக்கும், அப்படியே அது காமிக்கும். அப்புறம் என்ன பண்ணிருக்கு, அவங்க தனிமையை விரும்பி இருந்திருக்காங்க. ஹிரா குகையில போய் தனித்து இருந்து அந்த சத்துமாவுக்களையும் அந்த தண்ணியும் எடுத்துட்டு போய் இரவு, அதாவது வணக்க வழிபாடுல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறைய இரவுகளை வந்து கழித்திருக்காங்க. அதாவது நோன்பு நோற்பார்கள், அப்புறம் தொழுகுவாங்க, எல்லா விஷயங்களுமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த உணவு தீர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கதீஜா அம்மையார்கிட்ட திரும்பி வந்து அவங்க சமைத்து வச்சிருக்க உணவு வந்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி எடுத்துட்டு செல்வாங்களா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலையில தான் ஹீரா குகையில வந்து அவங்களுக்கு வஹி வந்திருக்கு. மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி அவர்கள்ட்ட வந்து ஓதுவீராக அப்படின்னு கூறியிருக்காங்க. அதுக்கு நம்ம ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஓத தெரிந்தவன் அல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நிலையில வந்து பின்பற்றுமாறு, அதாவது இந்த செயலை வந்து நம்ம நபி அவர்கள் வந்து இப்படி தெரிவிக்கிறாங்க. வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நீங்க ஓதுவீராக அப்படின்னு கூறுறாங்க. இவங்க வந்து நான் ஓத தெரிந்தவன் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, நம்ம ரசூல்லாவை இறுக கட்டி அணைத்து அப்புறம் திருப்பி ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. இப்போதும் நான் ஓத தெரிந்தவன் இல்லையே அப்படின்றது திருப்பி சொல்றாங்க. திருப்பி இறுக கட்டி அணைத்து ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, நான் ஓத தெரிந்தவன் இல்லையே அப்படின்னு திருப்பியும் சொல்றாங்க. அப்ப 3 முறை இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, உன்னை படைத்த உனது இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக அப்படின்றத சொல்றாங்க. சரியாமா? அப்புறம் அதுக்கப்புறமா தான் ரசூல்லா வந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நபியே, அனைத்தையும் படைத்த உங்களது இறைவனின் பெயரால் எனது கட்டளைகள் அடங்கிய குரானை நீங்கள் ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. அவனே மனிதனை என்ன பண்றான், கருவுல இருந்து படைக்கிறான். நபியே, பின்னும் நீங்கள் ஓதுங்கள், உங்களது இறைவன் தான் மகா பெரும் கொடையாளி அப்படின்றத தெரிவிக்கிறாங்க.
பிறகு அந்த வசனங்களுடைய இதயம் வந்து நடுங்க நடுங்க என்ன பண்றாங்க, அவங்களோட துணைவியார்கிட்ட வர்றாங்க. கதீஜா அம்மையார்கிட்ட வந்து என்னை போர்த்தி விடுங்க, என்னை போர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதீஜா அம்மையார்கிட்ட சொல்றாங்க. கதீஜா அலி என்ன பண்றாங்க, அவங்க போர்வையை வந்து போத்தி விடுறாங்க. போத்திட்டு நடுக்கம் தீர்ந்த உடனே கதீஜா அலிகிட்ட வந்து அங்க நடந்தது எல்லாத்தையுமே நம்மளோட நபிகள் நாயகம் வந்து தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? நடந்த செய்தி எல்லாமே தெரிச்சு எனக்கு ஏதாவது ஏற்பட்டுடும், எனக்கு வந்து அச்சமா இருக்கு, நான் கண்ட நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கதீஜார் அலி என்ன பண்றாங்க, ரசூல்லா கிட்ட நீங்க அவ்வாறு கூறாதீங்க, அல்லாஹ்தாலா உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், அல்லாஹ்வின் ஆணையாக. ஏன்னா நீங்க வந்து உறவுகளோட இணங்கி வாழ்றீங்க, சிரமப்படுவோட வந்து சுமைகளை வந்து சுமந்துக்கிறீங்க, வறியவர்களுக்காக உழைக்கிறீங்க, விருந்தினர்களை வந்து உபசரிக்கிறீங்க, உண்மையான சோதனைகள்ல வந்து சிக்குண்டவருக்கு நீங்க என்ன பண்றீங்க, உதவி புரிகின்றீங்க. இவ்வளவு நற்குணங்களை பெற்ற நீங்க வந்து அல்லாஹ்தாலா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த நம்ம கதீஜார் அலி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட பெரிய தந்தை, அதாவது தமது தந்தையோட உடன் பிறந்தவர் இருக்காங்களே, அவங்க பேரு நௌஃபல், அவங்க மகன் வந்து யாருன்னா வராக்கா, அவங்கள்ட்ட போய் கூட்டிட்டு போறாங்க. இந்த வராக்கான்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாதர், நம்ம கிறிஸ்துவர் ஃபாதிரியார்னு சொல்றாங்கல்ல அவங்க. இவர் வந்து எப்படின்னா இப்ரானி, அதாவது ஹிப்ரு மொழி இருக்கு இல்லையா, அதாவது இஞ்சில் வந்து ஹிப்ரு மொழியில தான் வந்திருக்கு. அந்த வேதத்தை கற்றவர், வயது வந்து முதிர்ந்தவர், அவங்க வந்து ஒரு கண் பார்வையற்றவர். ஓகேவா? அவங்க கிட்ட வந்து கதீஜார் அலி வந்து கூட்டிட்டு போறாங்க. சகோதரரே, உன் சகோதரன் மகன் வந்து கூறுறத கேளுங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது இவங்களும் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கு வராகா என்ன சொல்றாங்கன்னா, இவர்தான் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய நாமூஸ், அதாவது ஜிப்ரீல் ஆவார் அப்படின்னு கூறுறாங்க. இப்படி கூறிட்டு உங்களுடைய சமூகத்தார் வந்து உங்களை ஊர்ல இருந்து வெளியேற்ற சமயத்துல வந்து நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞராக இருக்க வேண்டுமே அப்படின்னு ஒரு அங்காளாய்க்கிறாங்க. அப்படின்னா அவங்கள வந்து பார்த்து சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, என்னது மக்கள் வந்து என்னை வெளியேற்றுவாங்களா அப்படின்ட்டு. அதற்கு அவங்க சொல்றாங்க, ஆம், நீங்கள் கொண்டு வந்திருப்பது என்ன அப்படின்னா சத்தியம், அதாவது சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதருமே மக்களால பகைத்து கொள்ளாமல் இருந்தது கிடையாது. நீங்கள் வெளியேற்றப்படும் அந்நாளில் வந்து நான் உயிரோட இருந்திருந்தா உங்களுக்கு பலமான உதவி செய்வேன் அப்படின்றத கூறுறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வராக்கா வந்து குறுகிய காலத்திலேயே இறந்துடுறாங்க. இத்தோட வந்து கொஞ்ச காலத்துக்கு வந்து ரசூல்லாவுக்கு வகி வந்து நின்று போயிருது. வகி வந்து நின்று, சரியா? இன்றைக்கு உங்களுக்கான கேள்வி, கௌபத்துல்லா வந்து ரசூல்லா அந்த கல்லை எடுத்து கொடுக்கும் போது அவங்களுடன் இருந்த நபித்தோழர் யார்? இன்ஷா அல்லா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாடத்துல எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. இன்ஷா அல்லா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.